நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பாதி பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்னென்னா, நீட்டில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தா அதிக மார்க் எடுத்துடலாம் நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஆனால் உங்களை விட டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீட்டில் நீங்கள் மார்க் வாங்க முடியும். அவங்களுக்கு கான்செப்ட்லாம் சில பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு புரிஞ்சிருக்காது. இருந்தாலும் அவங்க ஏன் டாப்பர், நம்ம ஏன் பிலோ ஆவரேஜ் அப்படின்னா, ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு என்னால் ஃபிசிக்ஸில் 150+ என்னால் எடுக்க முடியுமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 3 விஷயம் செய்யாமல் இருந்தாலே நம்ம ஃபிசிக்ஸில் 150+ மார்க் எடுத்துடலாம். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பாதி பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடாத விஷயம் 24 மணி நேரம் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறது. நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, நீட்டில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தா அதிக மார்க் எடுத்துடலாம் நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. அதனாலே நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது, நம்ம அதில் 6 மணி நேரம் தூங்க போகிறோம், 2 மணி நேரம் டெய்லி ஆக்டிவிட்டி ஸ்பெண்ட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய டைம் எல்லாம் படிக்கிறதுக்கு மட்டுமே ஒதுக்கணும். ஒரு நாளைக்கு 14லேருந்து 16 மணி நேரம் படிக்க மட்டுமே செய்யணும். அப்படின்னா தான் நம்ம நீட்டில் கிராக் பண்ண முடியும்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம ஹார்ட் ஒர்க் மட்டுமே என்றைக்குமே நம்ம கை கொடுக்காது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குவான்டிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது 1 மணி நேரம் படித்தாலும் 100% ஃபோக்கஸ்டாக படிக்கணும். அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் ஆகாது. சரி சார், அப்போ நான் நீங்கள் 24 மணி நேரம் படிக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, 100% ஃபோக்கஸ் பண்ணி படிங்கன்னு சொல்லிட்டீங்க. எவ்வளோ நேரம் தான் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 100% ஃபோக்கஸ் பண்ணி படித்தா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படித்தா கூட நீட்டை ஈஸியாக கிராக் பண்ணலாம். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். 4 மணி நேரம் சொல்கிறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3க்கும் சேர்த்தியே 4 மணி நேரம் படித்தா நம்ம நீட் கிராக் பண்ணலாம். எப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வீக் சப்ஜெக்ட் இருக்கும். அதுபடி நான் ஆனால் மேக்ஸிமம் இப்படி தான், ஃபிசிக்ஸ் தான் அதிகமாக வீக்காக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 4 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஃபிசிக்ஸுக்கு 1.5 மணி நேரம், கெமிஸ்ட்ரிக்கு 1.5 மணி நேரம், பயாலஜிக்கு 1 மணி நேரம். சரி சார், அப்போ நான் 24 ஹவர்ஸ் படிக்கலை, அதாவது 14 to 16 ஹவர்ஸ் நான் படிக்கலை, 100% ஃபோக்கஸில் கம்மியான டைமில் தான் படிக்கிறேன், நான் 4 மணி நேரம் படிக்கிறேன், ஃபிசிக்ஸுக்கு, கெமிஸ்ட்ரிக்கு, பயாலஜிக்கு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி படித்தோடனே மார்க் வந்துருமான்னு நீங்கள் கேட்கலாம். வராது. நீங்கள் படித்தோடனே மார்க் வரலைன்னா பயாலஜிக்கு வேணால் கொஞ்சம் மார்க் வருமே தவிர ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சுத்தமாக மார்க் வராது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 2வது தப்பு செய்யக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, ஃபிசிக்ஸில் 150+ மார்க் வாங்குறது எப்படின்னு. 2வது விஷயம் நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம 1.5 மணி நேரம் அந்த ஃபிசிக்ஸ் டைமை ஃபுல்லாக கான்செப்ட்லேயே ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த 1.5 மணி நேரமும் யூடியூப் வீடியோ பார்ப்போம், இல்லைனா கோச்சிங் சென்டர் போனால் அங்கே கிளாஸ் நடந்தால் அதை போட்டு நினைப்போம். எம்சிக்கு பக்கமே போக மாட்டோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், 1.5 மணி நேரம் ஃபுல்லாகவே உட்காந்து எம்சிக்யூவாக போடுவோம். நமக்கு எம்சிக்யூ தெரியலனா புக் பேக்கை பார்ப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், எம்சிக்யூவும் சரியாக அப்ரோச் பண்ண மாட்டோம். வேறு எப்படி தான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1.5 மணி நேரத்தில் 30 மினிட்ஸ் கான்செப்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம். மீது 1 மணி நேரம் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். சில நான் அந்த 30 மினிட்ஸ் நான் கான்செப்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேனே, எனக்கு அந்த கான்செப்டே புரியலனா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டால், 30 மினிட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் புரியலனாலுமே பரவாயில்ல, நீங்கள் அதுக்கான எம்சிக்யூ எடுத்து போடுங்க. இல்லைனா இன்னும் இப்படி பண்ணலாம், 1.5 மணி நேரமும் எம்சிக்யூவே போடலாம். ஆனால் அதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, எம்சிக்யூ வச்சே நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 2 கேட்டகரியாகவும் இருக்குது. இப்படி பண்ணால் சீட்டு வாங்க முடியுமா நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வாங்க முடியும். அது எப்படின்னா, இந்த எம்சிக்யூ இருக்கு இல்லையா, ஏன் எம்சிக்யூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீட்டு மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் இப்போ நமக்கு எனக்கு இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, எனக்கு 100 கான்செப்ட் தெரியுது ஃபிசிக்ஸில், ஆனால் எனக்கு ஒரு எம்சிக்யூ கூட போடவே தெரில. ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு கான்செப்டே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் யாரோ ஒரு ஆள் சொல்லி கொடுத்தாரு, இந்தாப்பா இந்த மாதிரி எம்சிக்யூ, இந்த மாதிரி தான் நீ போடணும், அந்த மாடல் நீங்கள் எப்போ கேட்டாலும் போட்டுருவீங்க அப்படின்னா, என்னை விட நீங்கள் தான் பெரிய ஆள். ஆனால் நான் உங்களை விட டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீட்டில் நீங்கள் மார்க் வாங்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ டாப்பருக்குமே சொல்கிறேன் இல்லையா, இந்த 30 மினிட்ஸ் கான்செப்ட் படித்து அவங்களுக்கு கான்செப்ட்லாம் சில பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு புரிஞ்சிருக்காது. இருந்தாலும் அவங்க ஏன் டாப்பர், நம்ம ஏன் பிலோ ஆவரேஜ் அப்படின்னா, இப்போ ஒரு கான்செப்ட் நடத்துகிறாங்க. இப்போ ஏதோ ஒரு ஃபிசிக்ஸில் இப்போ வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் ஒரு கான்செப்ட் நடத்துகிறாங்க. அதை பற்றின சம்மு வருதுன்னா டாப்பருக்குனாலையும் போட முடியாது. அப்போ டாப்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த எம்சிக்யூ வந்திருக்கு, அப்போ சார்கிட்ட போய் கேட்பார், இந்த எம்சிக்யூ எப்படி சார் போடணும் அப்படின்னு கேட்டப்போ அவர் ஒரு மெத்தட் சொல்லுவார். அப்போ டாப்பர் என்ன பண்ணுவார்னா, அந்த மெத்தடை மெமரைஸ் பண்ணுவார். ஓஹோ, இந்த சம்மு வந்தால் இப்படி தான் போடணுமா சார், இல்லைனா யூடியூப் வீடியோ பார்க்குறது, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறது. அப்போது அவரும் டாப்பர் தான், ஏன்னா அவர் கான்செப்ட் கவனிச்சிருப்பார். ஆனால் அப்படி இருந்துமே அவரால் எம்சிக்யூ சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா
கான்செப்ட் கவனித்தா மட்டும் எம்சிக்யூ போட்டுற முடியாது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஈஸியான எம்சிக்யூவாக இருந்தாலும் அதை ஒரு தடவை போட்டால் தான் நம்ம இன்னொரு தடவை போட முடியும். அப்போது இந்த கொஸ்டின் வந்தால் இப்படி தான் போடணுமா, அந்த மெத்தட் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இதே வந்து நமக்கே தெரியறதுனா நம்ம வந்து கான்செப்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அப்போ வந்து இந்த எம்சிக்யூ வரும், அதுவும் நமக்கு போட தெரியாது. ஆனால் அந்த மெத்தட் நம்ம கேட்கவே மாட்டோம். அப்போ கான்செப்ட்டும் எனக்கு வரல, எம்சிக்யூ வரல, நான் நீட்டு படிக்க எலிஜிபிள் இல்லைன்னு நம்மளே முடிவு பண்ணிக்குவோம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஈஸியான கொஸ்டினுக்கான மெத்தடெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் கஷ்டமான கொஸ்டின் தெரிஞ்சவங்களாம் தலை வச்சே பார்க்க மாட்டாங்க. இப்போது எரர் டாப்பிக்கில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது, உங்களுக்கு நான் புரிய மாதிரி சொல்கிறேன். எரர் டாப்பிக்கில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. என்ன கொஸ்டின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி க்யூப் சி ரூட் டி 1/3 இந்த மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல்னு கொடுத்துட்டு ஏபிசிடிக்கெலாம் அவங்க வந்து பெர்சன்டேஜ் எரர் கொடுத்துருவாங்க. எக்ஸோட பெர்சன்டேஜ் எரர்னா என்னன்னு கேட்பாங்க. இது நீங்கள் இந்தியாவிலே எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தாலுமே வெறும் கான்செப்டை வச்சு மட்டுமே இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா இதை நீங்கள் ஒரு தடவை கூட சால்வ் பண்ணலாம், அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஆனால் இந்த கொஸ்டின் ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். நீங்கள் நீட் 2025 கூட இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனால் இந்த கொஸ்டினே நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ணால் தான் சால்வ் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம கான்செப்டை தாண்டி எம்சிக்யூவோட மெத்தடை மெமரைஸ் பண்ணணும். சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப நேரம் படிக்கலை, 4 மணி நேரம் தான் படிக்கிறோம், அதே மாதிரி 100% ஃபோக்கஸில் படிக்கிறோம், அதிகமான டைம் எம்சிக்யூ தான் சால்வ் பண்ணுறோம், மார்க் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இன்னொரு மிகப்பெரிய ஃபேக்டர் டைரக்ஷன். இப்போ வந்து ஹார்ட் ஒர்க்கு விட டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸலேட்டர் மேலே போகுது, இன்னொரு எக்ஸலேட்டர் கீழே வருது. இப்போ கீழே வர எக்ஸலேட்டரில் ஒரு ஆள் ஓடுறாரு, ஒரு ஆள் மேலே போகிற எக்ஸலேட்டர் சும்மா நிற்கிறாரு. ஆனால் யார் சீக்கிரத்தில் மேலே போவான்னா, நிற்கிறவர் தான் மேலே போவார். ஏன்னா அவர் மேலே போகிற எக்ஸலேட்டரில் நிற்கிறார். அந்த மாதிரி டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எம்சிக்யூ ஸ்டார்ட் பண்ணோடனே எடுத்தோடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா, ரொம்ப ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் ஆரம்பிப்போம். ஆனால் அப்படி ஆரம்பித்தா அது முடியவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம சிம்பிளான கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்க தான் நமக்கு அதிகமான எம்சிக்யூ தெரிய வரும். அதிகமான எம்சிக்யூ தெரிய வரதான் நம்ம டிஃபிகல்ட்டை நோக்கி போவோம். இப்போ 1 hour டைம் எம்சிக்யூ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஈஸியான டிஃபிகல்ட்டான கொஸ்டின் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் 2 கூட நீங்கள் கற்றுக்க முடியாது. ஒரு வீடியோ பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் அவங்க அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிப்பாங்க, உங்கள் அண்டர்ஸ்டாண்டே இருக்காது. அப்போ டிஃபிகல்ட்டான கொஸ்டின் ஆரம்பிச்சா 2 கொஸ்டினும் உங்களால் கற்றுக்க முடியாது. அப்போ நீங்கள் உடனே டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க. அதே மாதிரி அதை கொஞ்சம் டிஃபிகல்ட் கம்மியாக ஆரம்பித்தாலும் உங்களுக்கு 4 கொஸ்டின் இல்லைனா அதுக்கு கீழே தான் கற்றுக்க முடியும். இதுவே நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆரம்பிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 1 மணி நேரத்தில் 8 கொஸ்டின் கற்றுக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஃபிசிக்ஸில் 8 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 8 கொஸ்டின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 16 மாடல் ஆஃப் எம்சிக்யூ கற்றுக்கலாம். 16 மாடல் ஆஃப் எம்சிக்யூன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான், எடுத்தோடனே பண்ணுறதெல்லாம். அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, சிங்கிள் ஸ்டெப் கொஸ்டினை மாஸ்டர் பண்ணணும். அது என்ன சிங்கிள் ஸ்டெப் கொஸ்டின் அப்படின்னா, இப்போ எக்ஸுன்ற ஒரு எம்சிக்யூ இருக்குன்னு வைங்களேன், இது போடுறதுக்கு வந்து ஒரு 4 ஸ்டெப்பு தேவைப்படுது. ரொம்ப கஷ்டமான கொஸ்டின், இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அப்படின்னா நீங்கள் இந்த கொஸ்டினை எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும், டச்சே பண்ணக்கூடாது. எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒய்ன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை போடுறதுக்கு ஒரு ஸ்டெப்பு தான் தேவைப்படுது. ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டெப். அதாவது ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, டார்க்னா என்னென்னு கேட்குறாங்கன்னா, இப்போ டார்க்கோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், இது ஒரே ஸ்டெப்பு தானே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். இப்போ ஒரு டாபிக் இருக்குது, இப்போ வந்து ஒரு ஏ அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா, இதில் 4 விதமான டைப் இருக்கும். அதாவது 10 கொஸ்டின் இருக்கும். சிங்கிள் ஸ்டெப் கொஸ்டின் ஒரு 10 இருக்கும். அதே மாதிரி டபுள் ஸ்டெப் கொஸ்டின் ஒரு 15 இருக்கும். அதே மாதிரி 3 ஸ்டெப் கொஸ்டின் ஒரு 15 இருக்கும். அதே மாதிரி 4 ஸ்டெப் கொஸ்டின் 10 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்தோடனே டேரெக்டாக நீங்கள் எல்லாம் இங்கே தான் வருவீங்க. கஷ்டமான அப்படி ஆரம்பிக்கவே கூடாது. இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்டெப் கொஸ்டின்லாம் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெவல்லாம் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். அப்போது நீங்கள் சிங்கிள் ஸ்டெப் கொஸ்டின் மாஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே 4th லெவல் நீங்கள் பேஸ் போடுவீங்க. எப்படின்னா இந்த சிங்கிள் ஸ்டெப்பு தான் இங்கேயும் அப்ளை ஆகும். அப்போ நீங்கள் இதை மாஸ்டர் பண்ணுறப்போ இந்த கஷ்டமான கொஸ்டின் நீங்கள் பேஸ் போட்ட மாதிரி ஆயிரும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், நீங்கள் டிமோட்டிவேட்டும் ஆக மாட்டீங்க. அப்போது இந்த மாதிரி பண்ணுற மூலிமா நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ வந்து ஒரு டாப்பிக்னு எடுத்துகிட்டா எது ஈஸி எது கஷ்டம், அது புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்களே நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு சீரீஸ் பண்ண போகிறோம். அது ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ். அது எப்படி வந்து இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் இருக்குதுன்னு வைங்க, இந்த ஏ டாப்பிக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டாபிக் இருக்குன்னா, இப்போ ஒரு டாபிக்னால் அதில் ஃபஸ்ட்டு ஈஸியான கொஸ்டின்லாம் ஆரம்பிக்கிறது, அப்புறம் அதுக்கடுத்த லெவல் எக்ஸ்ட்ரீம் லெவல், இங்கே ஆரம்பித்து இப்படி போகிறது. இந்த சீரீஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஃபிசிக்ஸ் 180 ஐ வாண்ட் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.